அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. இன்று நம்ம வள்ளலார் வைத்தியம் யூடியூப் சேனல்ல பார்க்கக்கூடிய மூலிகை ஆவாரம்பூ. நம்ம சித்தர் பெருமக்கள், மகான்கள், ஞானிகள் ஒரு வார்த்தை சொல்றாங்க, ஆவாரை பூத்திருக்க சாவாரை கண்டதுண்டோ என்று. நம்ம பொங்கல்ல பாத்தீங்கன்னா வீட்டு வாசல்ல நம்ம கட்டக்கூடியதுல ஒரு முக்கியமான மூலிகை இது வந்து பாத்தீங்கன்னா பூ, மஞ்சள் பூ, ஆவாரம்பூ. நீங்க எங்க போனாலும் பாருங்க, ஒரு கரடு மாறி பகுதி, வறட்சியான பகுதி, இந்த செம்மண் பகுதிகளில் நல்ல மஞ்சள் நிறத்துல பூத்து இருக்கும். இது எங்க பார்த்தாலும் ஒரு 5 பூ 10 பூ பறிச்சு சாப்பிடுங்க. இரத்தத்துக்கு ரொம்ப அற்புதமானது, கணையத்தை சுத்தப்படுத்தக்கூடியது, உடல் வெட்டை உஷ்ணத்தை குறைக்கக்கூடியது. இன்று உலகம் முழுவதும் பயம்புறுத்தக்கூடிய, அச்சுறுத்தக்கூடிய ஒரு நோய்கள்ல முக்கியமான நோயான சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான மூலிகை தான் இது ஆவாரம்பூ. இது எப்படி நம்ம தினசரி உணவுல பயன்படுத்தலாம்னா, இந்த மாதிரி ஆவாரம்பூ காய வைத்தோ, இல்லை உங்க வீடுகள் பகுதிகளில் ஆவாரம்பூ ஃப்ரெஷ்ஷாக கிடைச்சா அதை எடுத்து காய வைத்து இது மாதிரி எடுத்து வச்சுட்டு தினசரி ஒரு கைப்பிடி போட்டு ஒரு 4-5 டம்ளர் தண்ணி ஊற்றி கஷாயமாக்கி குறைவான இனிப்பு சேர்த்து இதை கஷாயமா பயன்படுத்துங்க. வாரத்துல 3 நாட்கள் 4 நாட்கள் சிறு குழந்தைகள்ல பசங்க எல்லாரும் கொடுத்துவாங்க. ஒரு அற்புதமான நம்ம பாரம்பரியத்துல சித்த வைத்தியத்துல சொல்லக்கூடிய மூலிகை தான் ஆவாரம்பூ. நம்ம வருங்காலங்கள்ல சமீப காலங்களில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நம்ம மறந்துட்டோம். எப்பயுமே டீ காஃபி இதை தான் நம்ம குடிச்சுக்கிட்டு இருக்கோமே தவிர இந்த மாதிரி ஒரு மூலிகை பூ ஆவாரம்பூ கஷாயம்லாம் நம்ம சாப்பிட்டு பல நாட்கள் ஆச்சு. நிறைய பேருக்கு இந்த ஆவாரம்பூ என்னன்னே தெரியாது. இந்த காணொலி உங்க நண்பர்களுக்கு, குழந்தைகளுக்கெல்லாம் பகிருங்க. தினசரி அன்றாட வாழ்வியல இந்த ஆவாரம்பூ பயன்படுத்தி வாருங்கள். இந்த ஆவாரம்பூ சூரணம், திரிபலா சூரணம், கரிசலாங்கண்ணி சூரணம், மூலிகை பற்பொடி, மூலிகை தைலம், இது போன்ற ப்ராடக்ட் எல்லாமே நம்ம வள்ளலார் வைத்தியம் யூடியூப்ல இருந்து தமிழகம் மற்றும் உலகம் முழுவதும் அனுப்பிச்சு வைக்கிறோம். இது போன்ற மூலிகை பொருட்கள் தேவைன்னா கீழே இருக்கிற எண்களில் தொடர்பு கொள்ளுங்க. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. நன்றி, வணக்கம்.